ஏன் வந்துச்சு 2-3 கூட 4 வச்சாச்சா மீன் வந்து நிறைய வரல. 500 ரூபாய்க்கா? 500 ரூபாய்க்கு சம்பாஷமானு தெரியலையே. என்ன 2500 தெரியும். நீங்க ஏதாவது சொல்லி தான் தெரியும். இருந்தாலும் மீன் கிடையாதுல்ல. 300. இந்த மீன் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. மீன் வந்து வெள்ளைப்பாறை. இதுல கரிமுத்து பாறை வருது. ரூபா 1300 ரூபாய் ரேட்டுக்கு போகுது. நீங்க எது உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா? எப்படி நேரம் எங்க நல்ல இல்லையா? நல்ல வேலை. அங்கேயே வாங்கிட்டீங்களா? இங்கே அந்த ரேட்டுக்கு அங்கேயே அந்த ரேட்டா? அப்ப இங்க வாங்க. ஏன் போடுறாங்க அங்க? ஆனா எப்படியா போடுவா? 250 ரூபாமா? அங்கே ஒர்க்கமா இருக்கு. அடுத்த டைம் வரும்போது ஒரு 2 கிலோ வேணும். 2 கிலோ வேணுங்க. அடுத்த டைம் வரும்போது வேணும். என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் வேணுமா வீட்டுக்கு? இந்த சைஸ் எல்லாம் இங்க வந்து 500 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஆத்திரம் வந்தா இது அங்கதான் வேணும். இங்க கிடைக்காதுமா. இது அங்கதான் கிடைக்கும், இங்க கிடைக்காது. விக்கல, விற்க கூடாது. கிடையாதுமா. எல்லா பாயிண்ட் தான் இல்லைன்ற அப்புறம் மறுபடியும் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு அங்கே போய் பாருப்போ. விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா பாக்ஸ் போட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நீயா திக்குங்க ஆஞ்சியா? போய் நீ வாங்கினியா? நீ போய் வாங்கினியா? ஆமா வாங்கினு தான் கேட்டேன். அப்படியே நான் அங்கேருந்து வரேன் இல்லையாண்ணா? வந்துடுறேன் இல்லையா? வாங்க லைட்டாக வெளியிடுப்பா. ஆனால் பயப்படிங்கண்ணா. எதுக்கா? என்னவா? சரி
அந்த காரியத்துக்கா ஓகே ஓகே இந்த சில்லு 50 லட்சம் எல்லாம் 50 லட்சம் சொல்லுவோம் அவங்ககிட்ட ஏன் கொடுத்தீங்க சரி வாங்க 50 ரூபா உங்ககிட்ட வெயிட் தானேங்கிறேன் சுத்தமாக இல்லையா சரி அவங்க கேளு ஆண்டுலாம் சில்லறை கொடுக்கலாமா நம்ம அவங்களுக்கு 50 ரூபா கொடு ஆமாம் ஓகே கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கிக்கிறேன் பேக்கப் போட்டு ஸ்லைஸ் போட்டு மாத்திரா பேக்கப் நல்லா இருக்கணும் டமால் போட்டுருவோம் வாங்கிட்டியாமா கொடுமா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்லலாம் போடு பாத்ரூம்ல அமிச்சுன்னா பாத்ரூம் கூட எங்கே வருது பாத்ரூம் 100 ரூபா தான் வருதா அந்த பாத்ரூம்ல இறா வந்து நல்லா தான் இருக்கான் அது உள்ள இருக்க நரம்பு இருக்குதுல்ல அது நரம்பு தான் மேட்டுறாமே இங்கே என்ன எப்படிதான் 300 ரூபா கூட இறா நல்லா இருக்க மாட்டேங்குது இறா பெருசாகவே கிடைக்க மாட்டேங்குது அந்த சைஸ் வந்து 450 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க இங்கே ஆத்தேரா ஓய் ஏ 2 ரெக்கை வெட்டிட்டேன் அவனுக்கு டப்புன்னு 2 ரெக்கை வெட்டிட்டேன் புரியல காலை எடுத்த உடனே வெட்டிட்டேன் டமால்னா என்ன அவருக்கு என்ன சொல்றான் அவன் தூக்கி பண்றேன் ஒரு தடவை அங்க எங்க வராங்க கவி இங்க வா தூக்கி காரம் பண்ண முதல்ல அவனை வீடியோ எடுக்க அனுப்பாத என்கிட்ட நீ வருந்தா வா இங்க வா நீ வா எழுந்து வா அவர் சுத்தலாம் மீன் தூக்கி கொடுக்க காட்ட முடியாது அவரு தூக்கி காட்டுறோம் முதல்ல தூக்கி காட்டுறான் இவ்வளவு 10 பேர் குத்துட்டு வந்துட்டு மறுபடியும் தூக்கிடுறான் சோடி அது முன்னாடியே எப்படி தூக்க முடியும் அவனுக்கு சரி முன்னாடி தூக்கி அப்படி இருக்கா முதல்ல போட்டோ எடுத்தாச்சா போட்டோ எடுத்து கீழே மீனை ஒரு தடவை கேட்டா நான் சோழத்துக்கு அப்புறம் கேளு நான் சொல்லிடுறாங்க இப்போ அடிக்கடி சொல்லி செஞ்சுக்கிறான் அவன் ஒன்று செவல் அடிக்கிறது முன்னாடி கேளு அவன் அடிக்கடி காட்டுறான் உடம்பு நம்மளுக்கு அவரு சுற்றி அதிகம் கேட்டுருப்பான் அவனுக்கு அவன் எடுத்து வீடியோ எடுத்து பாரு நீ அவன் என்ன பண்ணிக்கிறானு என்ன அது நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான் என் ஃபோன் ஆர்டர் கூட வீடியோ எடுத்து சொல்லி கேட்டதெல்லாம் கூட மாட்டான் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிடுறான் அவனுக்கு 3:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் என் ஃபோன் ஆர்டர் கொடுக்குறா அவ்வளோ காட்டுருக்கேன் எனக்கு தூக்கி காட்டுமா நான் பார்த்தீங்க அவன் வீடியோ கொடுக்குறது அவன்கிட்ட முதல்ல நான் 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் காசு எப்படி எடுத்துருப்பேன் காசு எடுக்கலாம் வேற மீன் கிடையாது ஷாப்ஸுக்கு அவன் வீடியோ எடுக்க தெரியாது ஆச்சிக்கிறான் கீழே மேலேன்னு 1 மணிக்கு நான் 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்தால் 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணோம்